ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலி, தஞ்சாவூர் சைட்லலாம் இந்த ஸ்வீட் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/4 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்து பண்ண போகிறேன். பாசிப்பருப்புக்கு பதிலாக நம்ம அரிசி மாவும் சேர்த்து பண்ணலாம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாசிப்பருப்பு வச்சு செஞ்சு காட்டுறேன். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே சிவக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை நீங்கள் எடுத்துட்டும் செய்யலாம், இல்லை எடுக்காமலும் நீங்கள் செய்யலாம். நான் இப்போ அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய் துருவலில் கூட துருவிக்கலாம். நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலில் 1 கப் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எடுத்து அதே கப்பில் வெல்லம் 3/4 கப்பு அளந்து எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா தூசிக்கல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூடவே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தூசிக்கல்லாம் இருக்கும், நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கரைச்சி வடிகட்டி தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். தேங்காவையும் பவுடர் பண்ண அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் எடுத்து அதே கப்பில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். தண்ணி வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். வெல்லம் நம்ம ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம். 3/4 கப் அப்படிங்கிறது எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெள்ளை கரைசலும் ரெடி. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ பேனில் உருக்காத நெய்யை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். வெறும் நீங்கள் வெல்லம், தேங்காய், பாசிப்பருப்பு இருந்தால் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய்யில் முந்திரியும் தேங்காவையும் வறுத்ததுக்கப்புறம் வெறும் முந்திரி தேங்காவை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை நெய்யோடு சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு வெள்ளை கரைசலும் சேர்த்துட்டு ஒன்றா குக் பண்ணிக்க போகிறோம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோடு அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி ஆகிட்டு அப்படியே ஒன்றா ஒட்டி வரும், திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்காவை நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லத்தை நல்லா பொடியை இடித்து எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணோம்னா போதும். வெல்லம் தூசி கல்லெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னை போல் நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் தேங்காவோடவே வெல்லத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இன்னும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்த்ததோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கலரும் அப்படியே குக்காக லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு. நெய்யும் அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அதே மாதிரி எல்லாமே நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது கூட வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் தேங்காய் திரட்டுப்பால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.